ஏப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் என்று அழைப்பார்கள். ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம் 3 பேருக்கும் மிகவும் புனிதமான ஜெருசலம் பழைய நகரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடமாக உங்கள் தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்களாகிய நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள். வாருங்கள் போகலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியாக வாழ்ந்த சர்ச் ஆஃப் செப்புல்கர் என்ற இடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். மிகப்பெரிய தவறு செய்பவர்களை இங்கு சிறைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதே இடத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களையும் இதே இடத்தில் சிறை வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் பெரும் இடமாக சொல்லப்படுகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களின் உடல் வைக்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து அப்படியே சற்றே மேலே பார்த்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கிறது. அது ஒரு சின்ன மலைப்பாங்கான பகுதி. அந்த பாறையின் மீது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த பாறையை நாம் தற்பொழுது பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இது. இங்கே உங்களுக்கு ஒரு பாறை தெரிகிறதா? இந்த பாறை மேல தான் சிலுவையை வச்சு ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த பாறை அதற்குள்ளே கையை விட்டு நாம் தொட்டு பார்க்கவும் இயலும். வெகு தூரத்திலிருந்து மக்கள் வந்து அந்த பாறையை தொட்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு இந்த சிறிய மலையின் மீது அப்படியே கீழே இறக்கப்பட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சர்ச் ஆஃப் செப்புல்கர் உள்ளே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த மேடை உங்களுக்கு தெரிகிறதா? தந்தி டிவியில் முதல்ல இந்த புனிதமான இடத்தை காண்பித்தவர் திரு ஹரியரன் அவர்கள். அப்பொழுது போர் இல்லை, இப்பொழுது போர் நடக்கும் காலகட்டம். சுற்றுலா பயணிகள் அவர்களின் எண்ணிக்கை கணிசமாக போர் காரணத்தினால் குறைந்திருப்பதாக இங்கே உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். மத குருமார்கள் தற்பொழுது உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதால் தற்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நெருக்கமாக சென்று நாம் சர்ச் ஆஃப் செப்புல்கர் உள்ளே சுற்றி பார்க்கலாம். மத குருமார்கள் வரும்பொழுது சம்பிரதாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? அந்த மேடையில்தான்
ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் வைக்கப்பட்டார்கள். நாம் தற்பொழுது அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம்.